ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து லேர்ன் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ்ங்கிற டாபிக் கீழே ஹிந்தி வந்து தமிழ் வழியில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனல் பேஜில் ப்ரீவியஸ் கிளாஸஸோட லிங்க் இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸுங்கிற டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்பர்ஸ், அதாவது ஸ்போக்கன் ஹிந்தி. நம்ம ஹிந்தி பேசும்போது என்னென்ன நம்பர்லாம் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி எல்லா நம்பருமே யூஸ் பண்ணுவோம். அந்த நம்பர்லாம் எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து 20 வரை நம்ம வந்து நம்பருக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். கண்டினியூஸாக நம்ம வந்து 100 வரை அப்படியே பார்ப்போம். அந்த 1லேருந்து 20 வரை தெரிஞ்சுக்கிட்ட நம்பரை வச்சு எப்படி 100 வரை நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏக் 1, தோ 2, தீன் 3, சார் 4, பாஞ்ச் 5, சே 6, சாத் 7, ஆட் 8, நவ் 9, 10 10, கியாரா 11, பாரா 12, தேரா 13, சௌதா 14, பந்த்ரா 15, சோலா 16, சத்தாரா 17, அட்டாரா 18, 19 19, பீஸ் 20. இந்த 20 நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். பேலன்ஸ் உங்களுக்கு உள்ள ஹிந்தி நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, நம்ம வந்து உங்களுக்கு வந்து உள்ளக்கி உள்ள நம்பர், அதாவது 21 22 அதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த 20 நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு வந்து கடைசி நம்பர், அதாவது 10 20 30 வருதுல, அது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். அந்த 20ஓட சேர்த்து இந்த 10 நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். 10 10, பீஸ் 20, தீஸ் 30, சாலிஸ் 40, 50 50, சாட் 60, சத்தர் 70, 80 80, நப்பே 90, சவ் 100. ஓகே, இப்போ நம்ம அதை வந்து எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஹிந்தியில் வந்து எல்லா நம்பருமே நம்ம வந்து மெமரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்னல அந்த 20 நம்பர் அதை மட்டும் பாருங்களேன். ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் சே சாத் ஆட் நவ் 10, கியாரா பாரா தேரா சௌதா பந்த்ரா சோலா சத்தாரா அட்டாரா 19 பீஸ். ஓகே, இப்போ நம்ம 20 நம்பர் நமக்கு தெரியும். அட் சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த 10 நம்பர் தெரியும். 10 பீஸ் 30 40 50 60 70 80 90 100. இந்த மாதிரி இந்த 10 20 30 அதுலேருந்து 100 வரை நமக்கு தெரியும். அதே மாதிரி 1லேருந்து 20 வரை நம்பர் வந்து இப்போ நம்ம ஹிந்தியில் பார்த்துட்டோம். இப்போ அந்த 21லேருந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 11க்கு கியாராங்கிறது இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்குங்கிறது இருக்கா, அந்த இக்கு வந்து எல்லாத்துலேயும் போட்டுங்க. 21 இருக்கட்டும் 31 இருக்கட்டும் 41 இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த இக்கு வந்து நீங்கள் அப்படியே காமன் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கியாரா ஞாபகம் வச்சுக்கிங்களா, அதில் வந்து இந்த இக்கு, அந்த இக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இப்போ 12க்கு வந்து பாரான்னு வச்சுருக்கீங்களா, அந்த பாராலேருந்து வெறும் பா மட்டும் எடுத்து எல்லாருக்குமே 22 23 22 32 42 அந்த 2 வர எல்லா டிஜிட்டுமே நீங்கள் வந்து பாங்கிறது ஃபஸ்ட் லெட்டராக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேரான் இருக்குல்ல, அந்த தேராவில் வந்து ஃபஸ்ட்டில் தே வந்து எடுத்து எல்லாத்துக்குமே 13 23 33 43 எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேங்கிறது ஃபஸ்ட் லெட்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 50க்கு மேலே போகும்போது நீங்கள் தீன்னு வச்சுக்கோங்க. அந்த தேங்கிறது தீயாக உங்களுக்கு மாறிடும். அது ஏங்கிறத நான் கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14க்கு நமக்கு வந்து சவுதாங்கிறது தெரியும். அந்த சவுதாங்கில் சா அந்த சவ் அந்த 2 லெட்டர் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வரும். அதை நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 15க்கு பந்த்ரான்னு தெரியும். அந்த பந்த்ராவில் வந்து பாங்கிறது யூஸ் பண்ணுவோம், பந்துங்கிறது யூஸ் பண்ணுவோம். அது 2 தான் நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 வச்சு தான் உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்து 16க்கு வந்து சோலாங்கிறதுல வந்து சே மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த சே வச்சு தான் உங்களுக்கு எல்லா லெட்டருமே வரப்போகுது. 16 இருக்கட்டும் 26 36 46 56 66 ஈவன் 96 வரை உங்களுக்கு சே தான் ஃபஸ்ட் லெட்டராக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தா 17க்கு வந்து சத்தாரா சொன்னோமா, அந்த சத்தாராவில் சத்து மட்டும் எடுத்துங்க. அந்த சத்தை வந்து எல்லாத்துலேயும் இப்படியே காமனாக அப்ளை பண்ணிடுங்க. அதுவே 61க்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டுன்னு வரும். 67 77 2க்கு வந்து சாட்டுன்னு உங்களுக்கு வரும், சத்துங்கிறது வராது. ஏன்னா அந்த உச்சரிப்பு மாறும்ல. இப்போ நம்ம வந்து சேர்த்து சொல்கிறோம், 2 வேர்டை சேர்த்து சொல்கிறோம் தமிழ்லேயே. நடந்து செல் அப்படின்னு சொல்லும்போது நடந்து இச்சுங்கிறது சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ஹிந்தியில் வந்து 2 லெட்டர் சேர்க்கும்போது நடுவில் அந்த வினைச்சொல் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு 18 பார்த்தீங்கன்னா அட்டாரான்னு சொல்கிறோம்ல, அந்த அட்டாராவில் அட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த அட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 18லேருந்து உங்களுக்கு 98 வரை சேமாக தான் வரும்.
நெக்ஸ்ட்டு 19 பார்த்தீங்கன்னா 19ன்னு வச்சுருக்கோம். அந்த 19ல் அந்த 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 1 எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரை உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 வந்து பீஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த இப்போ நம்ம ஹிந்தியை பொறுத்தவரை நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 19, 29 இருக்குல்ல, 19, 29, 39, 49 அந்த 9ல் முடிகிற எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா அடுத்தது. இப்போ 19 முடிஞ்சுன்னா அடுத்து 20 வருதா, 21ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 19 19ன்னு சொல்கிறோம்ல, அந்த 19ல் இஸ் இருக்கா, அந்த இஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஸ்டார்ட் பண்ணும்போது இக்கீஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 29ல் பார்த்தீங்கன்னா திஸ்ன்னு இருக்கா, அந்த டிஸ்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் 31 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இக்தீஸ்ன்னு வரும். அதே மாதிரி 31ல் பார்த்தீங்கன்னா சாலிஸ்ன்னு இருக்கா, சாரி உன்சாலிஸ்ன்னு இருக்குது. அந்த உன்சாலிஸில் அந்த லீஸ் மட்டும் எடுத்துருக்காங்க. கடைசியில் உள்ள அந்த லீஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு 41ல் சேர்த்துருப்பாங்க. இக்தாலிஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து 10, 20, 30 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அடுத்த நம்பர் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 25, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அடுத்து 31லேருந்து இப்போ 40 வரை பார்க்கலாம். 31, 32, 33, 36, 35, 36, 37, 38, 39, 40. அடுத்து 41லேருந்து 50 வரை பார்க்கலாம். அந்த சாலிஸில் லீஸுங்கிறது முடியுது உங்களுக்கு 41ல். கடைசியில் அந்த ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், கேரளாவில் உள்ள அந்த 11ல் உள்ள கேரளாவில் உள்ள இக்கு மட்டும் எடுத்திருப்போம். அதே மாதிரி 40ல் முடிகிற அந்த லீஸ் எடுக்கிறோம். 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. இந்த 50ங்கிறது 50 முடிஞ்சிருச்சு. 50ங்கிறது அந்த சாஸ் நம்ம எடுக்க போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம 51ங்கிறது நம்ம வந்து அந்த இக்கு எடுக்க போகிறோம். அப்போ இக்கியாவான் இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மாறும். அதாவது இந்த 50லேருந்து உங்களுக்கு 60 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த சாஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ நம்ம 51 பார்க்கும்போது இக்கியாவன், பவன், திருப்பன், சவன், 55, 56, 57, 58, 59, 60. நெக்ஸ்ட் வந்து 61லேருந்து 70 வரை பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61ல் பார்த்தீங்கன்னா சத்துங்கிறது மாறிடும். உங்களுக்கு வந்து பேச்சு வழக்கில் மாறுறதுனால அப்படி வருது. மற்றபடி அந்த இக்கு பா அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் மாறாது. அப்போ வந்து 61லேருந்து 70 வரை பார்த்தலாம். இக்சத், பசத், திர்சத், சௌதத், சௌசத், பன்சத், சியாசத், சாட்சத், அட்சத், உன்னத்தர், சத்தர். இப்போ இந்த சத்தருங்கிறது வந்து உங்களுக்கு அந்த தரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ வந்து கேரளாலேருந்து இக்கு எடுக்கிறீங்களா 11ல், அப்போ அந்த இக்கு ப்ளஸ் தர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேர்த்து சொல்லி இக் ப்ளஸ் தருங்கிறது இக்தருங்கிறது மாறிடுமா, அதான் உங்களுக்கு வந்து 71 வரும். இக்கத்தர், பகத்தர், திருக்கத்தர், சௌகத்தர், பச்சத்தர், சேகத்தர், சாட்டாத்தர், அட்டத்தர், உன்னசி, அஸ்ஸி. இப்போ வந்து 71லேருந்து 80 வரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 81லேருந்து 90 வரை பார்த்துடலாம். இக்கியாசி, பையாசி, திரியாசி, சௌவாசி, பச்சாசி, சேயாசி, சத்தாசி, அட்டாசி, நவ்வாசி, நப்பே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 91லேருந்து 100 வரை பார்த்துடலாம். இக்கியான்வே, பயான்வே, திரியான்வே, சௌரன்வே, பன்சான்வே, சேயான்வே, சத்தான்வே, அட்டான்வே, நின்யான்வே, ஷவ். இந்த 100ங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 200 சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஹிந்தியை பொறுத்தவரை நமக்கு வந்து 1லேருந்து 100 வரை தான் நமக்கு வந்து ஹிந்தியில் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் 100, 101, 101, 102 பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம தமிழில் 100க்கு அடுத்து என்ன சொல்லுவோம், 101, 102 அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயும் உங்களுக்கு அதான் வரும். இப்போ ஹிந்தியில் 100ங்கிறது சவுன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ நீங்கள் 110ன்னு சொல்லணும்னா சவுதஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 150 சொன்னீங்கன்னா நம்மளுக்கு 50க்கு தெரியும், 50ன்னு தெரியும். அப்போ நம்ம வந்து ஒரு 150 தானே, அப்போ 150 150 அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் 200 சொன்னோம்னா தோசோ, அதாவது நமக்கு 100 வந்து சவுன்னு தெரியும், 2க்கு வந்து தோன்னு தெரியும். அப்போ 2 100ங்கிறதுனால நம்ம வந்து 2 100, 3 100 அப்படி தான் உங்களுக்கு வந்து ஹிந்தியில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா தோசோ. அதுவே நீங்கள் 300 சொன்னீங்கன்னா 300, 400 சொன்னீங்கன்னா 400. இதுவே நீங்கள் வந்து இப்போ 115 சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு 15க்கு வந்து பந்த்ரான்னு தெரியும். அப்போ 100க்கு என்னது 100, அதாவது சோங்கிறது நமக்கு 100 தெரியும். நம்ம வந்து இங்கே ஒரு 100 குறிப்பிடுறதுனால 100ன்னு சொல்கிறோம். பந்த்ராங்கிறது 15, அப்போ 100 பந்த்ராங்கிறது 115 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹிந்தியில் வரும். இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து
ஹிந்தி நம்பர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அதாவது 1000 வரும். 1000க்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அசார்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் 1000க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100ல் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் 1000 வாரம் தெரிஞ்சுக்கிட்டாலே ஹிந்தி வந்து சரளமாக பேசிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹிந்தி பேசும்போது நம்பர்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு மெமரி வந்து வரல, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஆங்கிலத்திலே யூஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம தமிழில் வந்து 1ங்கிறது வந்து 1ன்னு சொல்கிறோம். அட் சேம் டைம் நம்ம வந்து ஃபஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹிந்தியில் வந்து எப்படி சொல்ல போகிறோம், அதாவது முதலாவது, 2வது, 3வது அந்த மாதிரி நேரத்தில் ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொல்கிற ஒருவன் ஓடி வந்தான், முதலாவது ஓடி வந்தான் அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏக் ரன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஏக்குன்னு நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து முதலாவுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பைலாங்கிறது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2வதுக்கு பார்த்தீங்கன்னா துஸ்ராங்கிறது யூஸ் பண்ணிடலாம். 3வது பார்த்தீங்கன்னா திஸ்ரா, 4வது சாவ்தா, 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூனிய அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து கால், அரை, அந்த முக்கால் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் ஹிந்தியில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கால்ங்கிறது பாவ், அரைங்கிறது ஆதா, பவுன்கிறது முக்கால், டேட்டுங்கிறது 1.5, டைங்கிறது 2.5, பவுனே தோங்கிறது 1.25. இங்கே தோங்கிறது வரதுனால நீங்கள் வந்து 2ங்கிறது இங்கே வந்து வச்சுக்கக்கூடாது. பவுனே தோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.25 தான். நீங்கள் 2.25 அப்படிங்கிறது இங்கே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பவுன்ங்கிறது முக்கால் நமக்கு தெரியும், தோங்கிறது 2ன்னு தெரியும். அப்போ 2.25 தானே நமக்கு வரணும் அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பவுனே தோங்கிறது 1.25 அப்படின்னு தான் வரும். சவாதோங்கிறது 2.25, சடாதோங்கிறது 2.5, பவுனே இயக்குறது 12.25. இப்போ நீங்கள் உங்ககிட்ட டைம் கேட்குறாங்க. இப்போ டைம் என்னன்னு கேட்குறா 12:45 அப்படிங்கிறது என்ன வருது, நம்ம 12.25 சொல்லுவோம் பேச்சுவாக்கில் தமிழில், ஸ்போக்கன் தமிழில் 12.25 சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பவுனே இயக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ஹிந்தியில் வந்து நம்பர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து ரொம்ப வினைச்சொல்கள்லாம் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு வினை செய்யக்கூடிய சொற்கள் வா, போ, நட, எடு, தூக்கு, வை அந்த மாதிரி வினைச்சொற்கள்லாம் பார்த்தோம். ஹிந்தியில் அதுக்கு என்னென்னலாம் பார்த்துருந்தோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஆங்கிறது ஹிந்தியில் பார்த்தா தமிழ் வார்த்தை வந்து வாங்கிறத வந்து நமக்கு ஹிந்தியில் ஆன்னு சொல்லுவோம். அதே ஜாங்கிறது பார்த்தா போங்குன்னு சொல்லுவோமா. இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நியர்லி நம்ம வந்து 23 ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். அந்த ப்ரீவியஸ் கிளாஸஸோட லிங்க் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 23 ரூல்ஸையும் நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளால் எவ்வளோ வேர்ட்ஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூல் நம்பர் 4 உருவாக்கி ஆங்கிறத வந்து வாங்கிறத சொல்லியிருக்கேன். அதாவது தரக்குறைவாக ரொம்பவே மரியாதை குறைவாக ஆ அப்படின்னு சொன்னால் வா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மீனிங்காக இருக்குது. அதுவே நான் வந்து ரூல் நம்பர் 4 நான் அப்ளை பண்ணி ஆவோ அப்படிங்கிறத நான் கூப்பிட்டேன்னா வா, அதே வாங்குற மீனிங் தான், அதாவது குறைந்த மரியாதை. நம்ம இப்போ வந்து வாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு மரியாதை. அதே மாதிரி ஆயியேனா வாங்க, ஆவுங்கானா வருவேன், ஆயாதானா வந்திருந்தான், ஆயாதானா வந்திருந்தேன், ரெண்டுமே சொல்லிக்கலாம் நம்ம. ஆயேதேங்கிறது வந்திருந்தோம், ஆயேதேங்கிறது வந்திருந்தது, இந்த மாதிரி ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஆயிதி வந்திருந்தாள், அதாவது ஆண்பால் வந்து ஆயேதா, பெண்பால் வந்து ஆயுதி. இங்கே தாத்தி, ஆயி, ஆயா அது 2 மாறுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரூல் நம்பர் நம்ம 6ல் ரொம்ப ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆயாஹேனா வந்துள்ளான், ஆயிஹேனா வந்துள்ளாள், ஆயேஹேங்கிறது வந்துள்ளான், அதாவது ஹெயின்கிறது நீங்கள் சொல்லணும். அது ரூல் நம்பர் 6ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எதுக்காக நம்ம ஹெயின் யூஸ் பண்ணுறோம்னு. ஆயாஹூனா வந்துள்ளேன், ஆயாஹோஹானா வந்திருப்பான், ஆயிஹோயிங்கிறது வந்திருப்பாள். அதாவது ஆண்பால் பெண்பால் வந்து ஹிந்தியில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் யூஸ் பண்ண 23 ரூலை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருந்த வினைச்சொல்ல ஒரே ஒரு வினைச்சொல், அதாவது இந்த ஆங்கிற வினைச்சொல்லை மட்டும் நான் எடுத்து, ஆங்கிறதுன்னா தமிழில் வாங்குறது மீனிங் வரும். அந்த வாங்குறது வேர்டுக்கு நான் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50-70 சொற்களை வந்து நான் உருவாக்கியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ரிமைனிங் வேர்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் எடுத்தால், இப்போ நான் வந்து ஆக்கு உருவாக்கியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஜாக்கு உருவாக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற எல்லா வினைச்சொலுக்குமே எடுத்து உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு சேம் ரூல் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும், சேம் மெத்தட் தான் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இதை வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் வந்து உருவாக்கி பாருங்கள். வினைச்சொற்களை உருவாக்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கிளாஸ்லேருந்து நம்ம சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். சுன்னா கேள், சுனானா கேட்டவை, சிக்னா கல், சிக்கானா கற்பி, போல்னா சொல், புலானா கூப்பிடு, பூச்சினா கேள், சமச்னா புரிந்துகொள், சம்ஜானா புரியவை, பனானா உருவாக்கு, கோல்னா திற, உல்ஜானா மறந்திடு, மார்னா அடி, உஸ்னா நுழை, கோய்னா யாரும் சொல்லலாம் இல்லைனா யாராவது சொல்லலாம், ஜோனா எது, கற்கேனா என்று,
ஜரூரத் அப்படின்னா தேவை, படானா பெரிய, சோட்டானா சிறிய, குணானா குற்றம், கலத்துனா தவறு இல்லை தவறானு சொல்லிக்கலாம், செய்னா சரி இல்லை சரியானன்னு சொல்லிக்கலாம், ரங்குனா நிறம், ஜிஸ்மேனா எதனில், மிலானா கிடைத்தது, தரானா போல, ஹோகையானா ஆகிவிட்டது. இந்த ஹோகையாங்கிற வார்த்தை வந்து நீங்கள் ஹிந்தியில் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டைம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறோம்ல, டைம் ஆகிருச்சு நான் கிளம்புறேங்கிறத நான் வந்து சொல்கிறேன்னா ஹிந்தியில் சொல்லணும் டைம் ஆகிவிட்டது அப்படி எப்படி சொல்கிறது, டைம் ஹோகையா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹோயாங்கிறது வந்து நீங்கள் ஹிந்தியில் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். அந்த ஹோகையா சாயி, சாயிங்கிறது வேண்டும், அந்த மாதிரி நம்ம வந்து பெண் சாயி எனக்கு பெண் வேண்டும் அந்த மாதிரி நம்ம கேட்குறோம்ல, இந்த மாதிரி ஹோகையா சாயினா நீங்கள் வந்து அடிக்கடி ஹிந்தியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வரும். அதாவது ஸ்போக்கன் ஹிந்தியில் ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் உரையாடினீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சப்னா எல்லாம், மாலும்னா தெரியும், மால்னா ஐட்டம் அதாவது ஒரு பொருள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி, ஜகானா இடம், பாக்கினா மீதம், அலக்னா தனி, டிகேனா சரி, சம்மதம், நன்றி, ஓகே எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்தியில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.